தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கம் இன்றைக்கி இந்த பெருங்குடி பகுதியிலையும் 1-2 பகுதிகளில் கட்டிடங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. அந்த நோட்டீஸில் பார்த்திங்கன்னா எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அந்த கடிதத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிகப்பெரிய தமிழ்நாடு தானே இது. தமிழ்நாடு அரசாங்கத்துலேருந்து வரக்கூடிய கடிதம் எந்த மொழியில் இருக்க வேண்டும்? எந்த மொழியில் இருக்க வேண்டும் சார்? ஆங்கிலத்தில் அமைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடுடைய அரசாங்கத்தில் இருக்க அரசு அதிகாரிகள் ஒரு கடிதத்தை ஆங்கிலத்தில் அமைச்சிருக்கிறாங்க. ஓகே, ஆங்கிலத்தில் எங்கள் அமைச்சிக்கிற கடிதத்துக்கான விளக்கம் நீங்களே அதை உங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்குறேன், நீங்களே கூட படித்து பாருங்கள். பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் கேம் டு நோட்டீஸ், எங்களுக்கு வந்த தகவலின் பிரகாரம் போட்டுட்டு ஒரு அட்ரஸை போட்டுட்டு, இந்த விலாசத்தில் நீங்கள் ஏற்கனவே கட்டியிருக்கிற கட்டிடம், இந்த அட்ரஸ்ஸு ஏற்கனவே கட்டியிருக்கிற கட்டிடம் அனுமதி பெறப்பட்டதா அல்லது டீவியேட் பண்ணப்பட்டதா? இது யாருக்கு தெரியணும்? ஒரு பில்டிங்கு அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா அல்லது டீவியேட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியணும்? அரசு அதிகாரிகள் தெரியணும். இந்த நோட்டீஸில் கேட்குறாரு அவர், இது அனுமதி பெறப்பட்டதா அல்லது டீவியேட் செய்யப்பட்டதா? நீங்கள் எதுவாக இருந்தாலும் இதை பற்றின தகவலை 7 நாளைக்குள் எங்ககிட்ட இது பண்ணணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருடனை பார்த்து நீ திருடன் தானே, நீ எங்கே திருடுன, என்ன திருடுனன்னு சொல்லிட்டு நீயே சொல்லிட்டு போ. யாருன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்களா? இன்னொரு விஷயம், இன்னொரு விளக்கமும் சொல்கிறேன். இதுக்கு மீனிங் என்ன, இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 வீலர் வச்சுருக்கேன் சார் நான். எனக்கு டிராஃபிக்கு போக்குவரத்து காவல்துறையிலேருந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. லெட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் TN14 AZ 1234 நீங்கள் வண்டி வச்சுருக்கிறீங்க, இந்த வண்டிக்கு நீங்கள் தலைக்கவசம் அணிந்தீர்களா, நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கிறீங்களா, இல்லை ரொம்ப ஓவர் ஸ்பீடு ஓட்டினீங்களா, இல்லை சரக்கு போட்டு ஓட்டினீங்களா, அப்படி என்பதை நீங்களாகவே போக்குவரத்து காவல் அதிகாரியிடம் சொல்லிவிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு போகணும். இதுதானே இதுக்கு மீனிங். இவர் அரசாங்கத்துக்கு தெரியாதான், அரசு அதிகாரிக்கு தெரியாதான், என்னது டிவியேட் பண்ணாங்களான்னு தெரியாது, பிளானிங் அப்ரூவல் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறாரு, 7 நாளைக்குள் நீங்கள் தகவல் கொடுக்க வேண்டும் அப்படின்றாரு. சரி, ஓகே. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த பகுதியிலேயே சென்னையிலேயே கூட பல கோடி பில்டிங் இருக்குது, பல லட்சம் பில்டிங் இருக்குது. ஒரு நோட்டீஸ் அனுப்புனாக்கா இந்த மாதிரி அனுப்பிச்சாக்க யாருக்கு அனுப்பணும்? எல்லாருக்குமே அனுப்பணும். விடுதிகளை மட்டும் டார்கெட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாரு. நான் கேட்குறேன், என்னங்க சார் நீங்கள் விடுதிகளுக்கு மட்டும் அனுப்பிச்சிருக்கீங்களா, என்ன சார் காரணம்னு கேட்குறேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஏரியாவில் ஹாஸ்டல் தான் அதிகமாக இருக்குது, அதனால் ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சு அப்படின்றாரு. ஹாஸ்டல் அதிகமாக இருக்க ஏரியாவில் வீடுகள் இருக்காதா? கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்காதா? வேறு வீடுகள்